ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வீட்டிலையே எப்படி நம்ம சுத்தமான முறையில் சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறீங்க. ரேஷன் கடையில் வாங்கின ஒரு 3 கிலோ கோதும்பு இருந்தது, ராகி இருந்தது, பச்சை பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் இருந்த ராகி எல்லாம் ஆட் பண்ணி போக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கடையில் கொடுத்து எல்லா வகையான அரிசியும் ஒரு 12 வகையான அரிசி வந்து மொத்தமாக 100 கிராம் போட்டு வாங்கிட்டு வந்தாங்க. 200 ரூபா ஆச்சுது. அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன். இது 2-3 தடக்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளாக வாங்கி தான் நான் சேர்த்தேன். திருப்பி இப்போ பார்த்திங்கன்னா விடுபட்ட பொருட்கள்லாம் மட்டும் வாங்கினேன். 200 கிராம் ஜவ்வரிசி, அப்புறம் வெள்ளை சோயா 200 கிராம், சோளம் மஞ்சள் சோளம் அது ஒரு 200 கிராம், இது பார்லி அது ஒரு 200 கிராம், கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது கருப்பு உளுந்து 200 கிராம், கொள்ளு வந்து ஒரு 1/4 கிலோ போல் ஆட் பண்ணோம். அப்புறம் கம்பும் 1/2 கிலோ போல் ஆட் பண்ணேன். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து நட்ஸ் ஐட்டம் மட்டும் சேர்க்கலை. அப்புறம் வந்து ராஜ்மா, ராகி ஒரு 1/2 கிலோ தனியாக ஆட் பண்ணி சேர்த்தேன். கொள்ளு அதுவும் ஆட் பண்ணேன். இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா 1க்கு 2 மட்டும் நல்லா வாஷ் பண்ணி, கோதம்பு அது ஒரு 2-3 கிலோ போல் இருக்கும். அது போக இவ்வளோ ஐட்டங்களை கோதம்பு கூட இவ்வளோ ஐட்டங்களையும் ஆட் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நல்ல வெயில் அடிக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுக்கு நூறாக நம்ம காஞ்சு வந்துடும். நம்ம கழுவிட்டோமே நினச்சிட்டா எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் கழுவிட்டு நல்லா வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சுக்கு நூறாக இந்த மாதிரி காஞ்சி வந்ததுக்கப்புறவு ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து நல்ல மணம் வரக்கூடிய அளவுக்கு நல்ல சூடு, நம்ம போட்டிருக்க ஐட்டங்கள் எல்லாம் நல்ல சூடு ஏறி நல்ல மணம் வரக்கூடிய அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் மட்டும் வறுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா இது முடிகிற மாதிரி தெரியல. இது நான் தட்டி வச்சுக்கூடிய பாத்திரம் பார்த்திங்கன்னா 10 கிலோ அரிசி பிடிக்கக்கூடிய பாத்திரம். அதுலேயே ஒரு 7-8 கிலோ கிட்ட நம்ம கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளாக வாங்கி ஆட் பண்ணதில் அதில் ஒரு 7-8 கிலோ கிட்ட வந்துருச்சு. அப்புறம் 2 கடாயாக வச்சு 2 பேருமா படப்பட நம்ம வறுத்து எடுப்போம்னு சொல்லி இது ஸ்டார்ட் பண்ணும்போது மணி பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு நாங்கள் வறுக்க ஆரம்பித்தோம். படுக்கும்போது 1 ஹவராக வறுத்துருக்கோம். 1:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வறுத்து எடுத்து ஒரு துணியில் விரித்து ஃபேன் காற்றுல காய போட்டுட்டோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிஷினுக்குள்ளே கொடுத்து நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து எல்லா வகையான கருப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, எல்லா வகையான அரிசியுமே நீங்கள் வந்து ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா போட்டு தருவாங்க. எல்லாமே இந்த ஐட்டங்கள் எல்லாமே வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 700 ருபீஸ்க்குள்ளே தான் ஆகும். 700 ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி சுத்தமான முறையிலேயே வீட்டிலையே வறுத்து கழுவி காய வச்சு வறுத்து இந்த மாதிரி சத்து மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சத்து மாவில் என்னென்ன ரெசிபீஸ்லாம் செய்யலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஆட் பண்ணுறேன். இதிலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னென்ன ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு. நட்ஸ் ஐட்டங்கள் மட்டும் நான் சேர்க்கல. வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். கோதம்பும் ஒரு 2-3 கிலோ கிட்ட இருக்கும். மற்றபடி ராகி, கம்பு, தெனை அரிசி, சாமரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, எல்லா வகையான, அப்புறம் கருப்பு உளுந்து, அப்புறம் கொள்ளு, எல்லா வகையான ஐட்டங்களும், சோளம் ஐட்டம், வெள்ளைச்சோளம், சோயா, பார்லி அரிசி, ஜவ்வரிசி, அந்த மாதிரி எல்லா ஐட்டங்களையுமே ஆட் பண்ணி கழுவி காய வச்சு வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி தான் நான் சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அடுத்ததாக காமெடி வீடியோ பார்த்துட்டு வாங்க. பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? துணி காய போட்டுட்டு இருக்கேன். இந்த ஒரு 1500 ரூபாய் என்னது என்கிட்ட கேக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லம்மா, நான் சொல்ல வரத தர மாட்டீங்க. 1 ரூபா கூட தர மாட்டீங்க. தந்தா கூட நீங்க என்ன செய்தேன்னு கணக்கு கேட்பீங்க. அப்படி இருந்துகிட்டு என்கிட்ட கேட்டு வரீங்களா? 10 பைசா இல்ல, போங்க. நான் சொல்ல வரத ஒரு நிமிஷம் கேளு. என்னது சொல்லுங்க.
துணி துவைக்கிற இடத்துல ஒரு 1500 ரூபாய் இருந்துச்சு. அப்ப அது உன்னோடது இல்லைல்ல? ஏடி எத்தனை மாப்பிள்ளை வந்திருப்பாங்க உன்னைய பார்க்கறதுக்கு. அவங்கள வேணான்னு சொல்லிட்டு நேற்று வந்த மாப்பிள்ளைய வந்து ஓகே சொல்லிட்டியே, என்ன விஷயம்? இத்தனை நாள் வந்த மாப்பிள்ளையில நான் நினைச்சதை செய்யவே இல்லை. மாப்பிள்ளை பார்க்க வந்தா நம்ம என்ன செய்வோம்? காஃபி டீ கொண்டு கொடுப்போம். இந்த மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி காஃபி டீ கொண்டு கொடுத்தேன். இந்த மாப்பிள்ளை காஃபியை குடிச்சிட்டு உடனே கப்பை கழுவி வச்சுட்டாரு. உடனே நம்ம கிட்ட நல்லா பேசுறவங்க எல்லாம் நல்லவங்களா ஆயிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சுக்கங்க. கரெக்ட்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வெயிட் குறையறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி. அதுக்கு முதல்ல உங்க வாயை அடக்கணும். வாயை அடக்கடா தானா குறையும். கொஞ்சம் முதல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறேன். இது கொஞ்சம் உங்க ஊர்ல. எனக்கும் பசிக்கும்ல. நானும் என்னமா பண்றீங்க? ஐஸ் சாப்பிட்றேன். இன்னைக்கு வெயிட் லாஸ் ரெசிபியே ஐஸ் தான். ஸ்ட்ராபெரி ஐஸ், ஃப்ரூட்ஸ் ஐஸ். இதான் வெயிட் லாஸ் ரெசிபி டுடே. நீங்க வெயிட் குறையிறீங்களா இல்லையோ, அப்பா பேக்கெட்ல காசு குறைஞ்சிரும். சரி சரி. வாங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாம் நம்ம. மூஞ்சி நல்லா இல்லைல்ல? இல்லைங்க, உங்க மூஞ்சி நல்லா இருக்குங்க. உன் மூஞ்சி சொன்னோம்ல. வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா, நல்ல ஒரு ஐடியா சொல்லு. அம்மா, வெயிட்டு குறைக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ்ஸு அந்த மாதிரி சாப்பிடணும். ஜூஸுனா வெளியில் வாங்குகிற ஜூஸு குடிக்கக்கூடாது. வீட்டில் கிர்னி பழம், இப்போ வெயில் அடிக்கிறனால பைனாப்பிள் அந்த மாதிரி ஜூஸை குடிக்கணும் போட்டு. அது வீட்டிலையே செஞ்சு குடிக்கணும். சரி சரி, எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. எங்க எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? கேளுல. நீங்க கரெக்டா சொல்வீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க. கேளுக்கே, நீங்க சொல்லுங்க பாப்போம். கேளு நான் சொல்றேன். இல்ல, அடிமைக்கும் கொத்தடிமைக்கும் என்னங்க வித்தியாசம்? அதுவா, நான் உன்னை காதலிச்சேன் பாரு, அது வந்து அடிமை. காதலிச்ச உன்னையே கல்யாணம் பண்ணி உன் கூட வாழணும்னு நினைச்சேன் பாரு, அது வந்து கொத்தடிமை.